Hello all, welcome you all to Garud Defense Training Academy. ஒரு வாரம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். பொங்கல் லீவெல்லாம் எப்படி போச்சு, பொங்கலெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் கரும்பு, கொஞ்சம் சைனிக்கு அப்படி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் கொஷின் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டிவிஷன் மாதிரி. Right, let's get for our first question. Right, one term is missing. Okay, va adu enna nu solli kandupidikkalaam. Right, so one of the four options is given correctly. First konjam easy ave kuduthirken, identify the given answer அப்படினு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 13 அப்படிலேருந்து 17, 25லேருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி. ரைட், 13லேருந்து 17 என்ன கேப் பாருங்கள். 13 17 இஸ் 14, 15, 16, 17, 4 letter gap. Correct? So அதே மாதிரி 25 is to what? 25 is to 26, 27, 28, 29. So okay. So 29 is the answer. சார் என்ன சார் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ ஈஸியாக சம் வருமா? கண்டிப்பாக வரும். சரியா? பிகாஸ் இதில் வந்து இந்த இஸ் டூ, இந்த டபுள் இஸ் டூ இதெல்லாம் புரியணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதே மாதிரி இந்த நம்பருக்கும் வேறு எந்த நம்பருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 13, 17, 25 மூணு சேர்த்து பார்ப்பாங்க. மூணு சேர்த்து 13 to 17 ஓகே 4 letter கேப், 17 to 25 என்னன்னா இத்தனை லெட்டர் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஹவு டு யூ see the question makes the difference? சம் சிம்பிளாக தெரியும். ஓகேவா? சம் சிம்பிளாக இருக்கும்போது அது எந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் அவர் செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது எந்த வார்த்தை முதலில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஐ வச்சு அரேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. இங்கேயே வேலையை முடிச்சிடலாம். ஜெட், என், ஜி, எம். சரியா? ஜெட் இருக்குது, என் இருக்குது, ஜி இருக்குது, அப்புறம் எம் இருக்குது. ஸோ இந்த 4 பேரில் யார் முதலில் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஜி, எம், என், ஜெட். ஓகேவா? ஸோ ஜி வரது யார்? சிக்னல். ஸோ திஸ் வில் கம் ஃபர்ஸ்ட் வென் யூ அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் டிக்ஷனரி. கொஷினில் ரிவர்ஸ் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா கொஷின் டோட்டலாக மாறிடும். சரியா? இந்த ஆர்டர் ஆஸ் தே கம் இந்த டிக்ஷனரி. ஓகேவா? இங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ், அதுக்கு தான் கேப் விட்ருக்கேன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே இந்த ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 4 3 2 1 யார் 4 இருக்காங்களோ அவங்க தான் முதலில் எழுத வேண்டும். சரியா? யார் 4? என்ஜி ஜெட். சரியா? ஸோ சைஸ் வில் கம் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரைட், ஸோ சிக்னல் வில் கம் ஃபர்ஸ்ட் ஹியர். ரைட்டா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். பிஃபோர் கோயிங் ஃபார் த தேர்ட் கொஷின், இப்போது நம்ம கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சைனிக் ஃபுல் கோர்ஸ் வந்து 6th வந்து 8,000 இருக்குது, அதே மாதிரி 9th வந்து 49, தட் இஸ் 10,000 இந்த ரேஞ்சில் இருக்கிறது. சரியா? இதில் கண்டென்ட் வைஸ் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச்லேருந்து ஏப்ரல்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கண்டென்ட் கிடச்சிருக்கோ அதே கண்டென்ட் தான் இதுக்குள்ளேயும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மைனஸ் பண்ணலை, எந்த ஒரு ஃபீச்சரையும் நாங்கள் கட் பண்ணலை, அப்படியே தான் கொடுக்குறோம். சார் அப்போது ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் டைம். இங்கே டைம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு ஒரு 1.5 months தான் இருக்குது இப்போ எக்ஸாமுக்கு. அந்த 1.5 monthsல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால we have brought down the 40,000 course to 8,000. we have brought down the course of 45,000 to 10,000. யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோர்ஸ் சார் எனக்கு ஐடியாவே இல்லை சார், என்ன சிலபஸ் எங்கே படிக்கணும்னு தெரியல சார், இன்டெலிஜென்ஸ் எப்படி பார்க்கணும்னு கூட தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு எனக்கு சிலபஸ் கவர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் விட்டுறக்கூடாது, இந்த சம்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் வருமா, கண்டிப்பாக வந்துடணும் சார் அப்படின்னா கோ ஃபார் திஸ் ஒன். ஓகேவா? சைனிக் 6th பார்த்தீங்கன்னா 1500, சைனிக் 9th பார்த்தீங்கன்னா 2000. இதில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணால் போட்டு பார்க்கலாம், எப்படி வேணால் போட்டு பார்க்கலாம், எந்த நேரத்தில் வேணால் போட்டு பார்க்கலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னில் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த சம் வரலான்னு எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி பேட்டர்னில் வரலான்னு எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி நாங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அனலைசிங் ஆல் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் மெனி புக்ஸ் இந்த மார்க்கெட் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஆனால் இதுக்குள்ளே இருக்குது. ஃபுல் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிரும். பட் வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் சார் அப்படின்னா கோ ஃபார் திஸ் ஒன். ஐ ஹோப் யூ மேக் யூஸ் ஆஃப் திஸ்.
Right. Raju's wife is the sister of Rakesh's son. How is Raju related to Rakesh? So first ராஜு இருக்காங்க இல்லையா, ராஜு இஸ் மேரீடு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப். சரியா, இந்த ராஜுவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த ஒய்ஃப் வந்து யார்? இஸ் த சிஸ்டர் ஆஃப் ராகேஷ் சன். ஸோ ராகேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அந்த ராகேஷ்க்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட சிஸ்டர் தான் வந்து இந்த ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி ஒரு கோடு போடுறீங்க, இப்படி ஒரு கோடு போடுறீங்க, ஈக்குவல் டு போடுறீங்க, வாட் இஸ் திஸ்? அந்த ப்ரீவியஸாக நான் ஃபுல் கோர்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஃபுல் கோர்ஸில் பிளட் ரிலேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பேசிக்லேருந்து எண்டிங் வரைக்கும் வித் அட்வான்ஸ் இன்டர்மீடியட் பேசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சம்மையும் சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அப்படி அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஹவ் இஸ் ராஜு ரிலேட்டட் டு ராகேஷ்? ஓகேவா, ஸோ இப்போ ராஜுக்கும் ராகேஷ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு வந்து ரிலேட்டட் டு ராகேஷ். ஓகே, ஸோ ராஜு வந்து இவருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் இன் லா வரும். அவங்களோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சரியா, ஸோ இட் இஸ் சன் இன் லா. ரைட். ஸோ ஒரு பக்கம் இப்போ இருக்கிற பேட்ச், இப்போ இருக்கிற பசங்க சின்சியராக எஃபர்ட் போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம அடுத்த பேட்ச் பசங்க ஆல்ரெடி வந்து லைனில் ஆன் இயர் மார்க்கை நின்றுட்டாங்கன்னு எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி, சார் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஃபார் நெக்ஸ்ட் இயர் சார், அவர் கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் March 3, 2025. சரியா, இன்னும் வந்து கரெக்டாக ஒரு மாதம், February தாண்டி முடிச்சோடனே வில் ஸ்டார்ட் த கோர்ஸ். ஸோ நம்மளோட யூடியூப்பில் சந்துரு சார் வந்து சைனிக் ஸ்கூலோட 6 and 9 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2026 அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி நம்ம அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு 30 நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு பேசியிருக்கேன். ஓகேவா, ஸோ அது கிளியராக ஹெட்ஃபோனை போட்டு ஃபோன் அப்படி ஓரம் வச்சுட்டு நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே கூட சரி, இல்லை சின்சியராக உட்காந்து பார்த்தாலும் சரி, அந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சைனிக் பற்றி ஒரு பயங்கரமான ஒரு 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 டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ. ரைட், த நேம்ஸ் ஆஃப் ஹிதேஷ். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னன்னா இங்கே ஷார்ட்டஸ்ட் கிடையாது, ஹூ இஸ் த டாலஸ்ட் அப்படின்றதான் கேள்வி. சரியா, ரைட். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஹிதேஷ், சன்னி, விக்கி, நிதின் அண்ட் பரத் 5 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப், ஹிதேஷ் இஸ் பிளேஸ்ட் 3rd. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஹிதேஷை தூக்கி 3rd பிளேஸில் போட்டுடலாம். ஹிதேஷ் இஸ் பிளேஸ்ட் 3rd. பரத் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் நிதின் அண்ட் ஹிதேஷ். நிதினுக்கும் ஹிதேஷ் தான் பரத் இருக்கான், ஆனால் நிதின் வந்து பாட்டமில் இல்லை, அதாவது 5வது பொசிஷனில் இல்லை. சரியா, ஸோ ஹூ இஸ் த டாலஸ்ட்னு கேட்குறான். அப்போது இந்த பக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிதின் அந்த பக்கம் வருவான், நிதின் வந்து இந்த பக்கம் தான் வருவான். இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் பரத் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரத் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் நிதின் அண்ட் ஹிதேஷ். நிதின் இஸ் நாட் ரிட்டன் அட் த பாட்டம். நிதின் வந்து பாட்டமில் இல்லை. ஓகேவா, ஸோ ஹூ இஸ் த டாலஸ்ட் அமாங் தெம்? டாலஸ்ட் வந்து யார்? நிதின் இஸ் தான் ஆன்சர். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பாட்டம் சைடில் நிதின் இல்லைன்னு சொல்லி. 5 பேர் தானே இருக்காங்க. ஸோ 5 பேர் இருக்கும்போது இங்கே 2 பேர் தான் இடம் இருக்குது. ஒரு இடத்துல விக்கி வந்துடும், ஒரு இடத்துல சன்னி வந்துடுவான். ஸோ ஹூ இஸ் த டாலஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நிதின் இஸ் த ஆன்சர். சரியா, ஸோ அக்ஷய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஃபேஸிங் வெஸ்ட். சரியா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சரியா, ஓகே. அக்ஷய் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் ஃபேஸிங் வெஸ்ட். ஓகே, அந்த வாட்ஸ் 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட், அப்படியே வெஸ்ட் பக்கம் 50 மீட்டர் போகிறான். he then takes a right. இங்கேருந்து ரைட் எடுத்து he again takes 50 மீட்டர். இங்கேருந்து ஒரு லெஃப்ட் டர்ன்னா எது? இதுதான் லெஃப்ட் டர்ன். இந்த இடத்துலேருந்து இன்னொரு 20 மீட்டர்ஸ் போகிறான். in which direction is he from the starting point? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவர் எந்த திசையில் இருக்கிறார்? இந்த டைரக்ஷன் இருக்கா? கரெக்டாக இந்த டைரக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த டைரக்ஷனை நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நார்த் வெஸ்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, ரைட். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு கூட ஹைஃபை சீரீஸ் கம்ப்ளீட் ஆனது. நான் கோர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள், 5 சம்மையும் பாருங்கள். வில் கெட் அ டீட்டெயில் ரிவ்யூ. Okay, bye. Take care. See you in next i5 series.